Yes, good evening, my dear students. இன்னைக்கு நாம மார்க் டெஸ்ட்டில் கடைசி டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்டு மூவிங் டு த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல். டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்டு மூவிங் டு த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் நீங்கள் வந்து மேலே இருக்கிற இந்த ஷார்ட்கட் கீஸ் ஒன்று கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட் கே போனீங்கன்னா நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி, ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட் கம்பெனி, ஆல்டர் பண்ணணும்னா ஆல்டர் கம்பெனி, டெலீட் பண்ணணும்னா ஆல்ட்டுக்கே ஆல்டர், ஷட் பண்ணணும்னா ஆல்ட்டுக்கே கண்ட்ரோல் F3 அல்லது ஆல்ட்டுக்கே H என்டர். எடிட் லாக் பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி டேட்டா மைக்ரேட்டர், இந்த எடிட் லாக்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியே எப்போல்லாம் வந்து நம்ம மைக்ரேட் பண்ணியிருக்கோம் அல்லது ஸ்பிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் வரும். என்னென்ன யூசர்ஸ் என்னென்ன வைக்கி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்ட்டு கேல வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் யூசர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே ஒரு யூசர் இருக்காங்க, ஏன்னு ஒரு யூசர், வேறு எந்த யூசரும் க்ரியேட் பண்ணல, வேறு ஏதாவது யூசர் இருக்காங்க BCD அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்கன்னா இந்த யூசர்லேருந்து அந்த யூசருக்கு போய்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட். சப்போஸ் இப்போ நான் ஏன்னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், அந்த ஓல்டு பாஸ்வேர்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நியூ பாஸ்வேர்ட் வந்து வேறு மாற்றி என்ட்ரி கொடுத்துட்டேன். இப்போ போய்ட்டு நான் வந்து ஓல்டு பாஸ்வேர்ட் போட்டால் எனக்கு ஓப்பன் ஆகும். ஓல்டு பாஸ்வேர்ட் போட்டேன்னா எனக்கு ஓப்பன் ஆகும். ஓல்டு பாஸ்வேர்ட் போடுறேன், ஓப்பன் ஆகும். நியூ பாஸ்வேர்ட் போட்டால் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து ஓல்டு பாஸ்வேர்ட் போட்டால் வந்து. அடுத்தது வந்து பாருங்கள் ஆல்ட்டுக்கு அடுத்தது யூசர் அண்டு பாஸ்வேர்ட். இப்போ வந்து இந்த கம்பெனியில் யாரெல்லாம் யூசர் ஐடி இருக்காங்க, என்னென்ன யூசர் இருக்கோ அந்த யூசர் ஐடி அவங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் ஏதாவது இருந்தால் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசருடைய ரோல், டேட்டா என்ட்ரி. திவ்யா மியூட் பண்ணிக்கோமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி, Tally.net யூசர், அது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு பவர் ஏதாவது அக்கௌண்ட் மேனேஜர் இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் க்ரியேட் த யூசர் லெவல், செக்யூரிட்டி லெவல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ட்டுக்கேல போய்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது செக்யூரிட்டி லெவல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ண முடியுமா பார்ப்போமா. யூசர் ரோல், டேட்டா என்ட்ரி, ஓகே. அடுத்தது .net யூசர், ஓகே. Tally.net, ஓகே. இப்போ நீங்கள் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஃபியூச்சரில் எதை யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா என்ட்ரி லெவலாக ஓனர் லெவலாக. ஸோ ஓனர் லெவல்னு போட்டிங்கன்னா எதுவுமே கொடுக்க வேண்டாம். வேணால் பேக்டேட்டட் வவுச்சர் வந்து 3 நாள் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓனருக்கு வந்து எல்லா பவரும் உண்டு. அதனால் டிஸ்அலவ் த ஃபாலோயிங் ஃபெசிலிட்டி. எதை வந்து டிஸ்அலவ் பண்ணணும், ஒன்றும் இல்லை, எதை டிஸ்அலவ் பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் அக்கௌண்டிங் வவுச்சர் இதை மாத்திரம் டிசேபிள் பண்ணிவிட்டு பாக்கியெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அக்கௌண்டன்ட். ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்டுக்கேல உங்களுக்கு புதுசாக ஒரு யூசர் அண்டு பாஸ்வேர்டில் இந்த மாதிரி இப்போ நான் வந்து வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அக்கௌண்டன்ட் ரோலுக்கு வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணுறேன். வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு யூசர் ஐடி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கம்பெனி வந்து ஷட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். திரும்பவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பா ஓகே. வெங்கடேஷ்க்கு வந்து என்ன கொடுத்தேன் நான் பாஸ்வேர்டு சரிட்டு ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வவுச்சர் வந்து ஆல்டர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இது வந்து உங்களுடைய இதில் இருக்குது. சாரி, வெங்கடேஷ்க்கு வந்து நான் கொடுக்கல, இன்னும் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணல. பண்ணிட்டோமா? ஒரு நிமிஷம். யூசர் ரோல் அக்கௌண்டன்ட் தான் கொடுத்துருக்கேன். அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூசருடைய ரோல் தான் கொடுத்தாச்சு. யூசர் அண்டு பாஸ்வேர்டில் வெங்கடேஷ்னு என்ன கொடுத்துருக்கேன், இது வந்து பார்த்திங்கன்னா 2 வேர்டு கொடுப்பேன். 1 2ன்னு கொடுக்குறேன். 1 2 3
பாஸ்வேர்டு வந்து 123, யூசர் நேம் வந்து வெங்கடேஷ். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ்னு நம்ம கொடுக்குறேன். எப்படி இருக்கு பார்ப்போம். வெங்கடேஷ் யூசர் நேம் வந்து வெங்கடேஷ், பாஸ்வேர்டு 123. இப்போ வந்து இவரால் இந்த டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ண முடியுமானா நோ ஆக்சஸ் அலோட், அதாவது டெலீட் பண்ண முடியாது. ஓகேவா? மற்றபடி நீங்கள் எல்லாமே பார்க்கலாம், பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம், எது வேணால் பார்க்கலாம். பட் ஒரு டிரான்சாக்ஷனை உங்களால் டெலீட் பண்ண முடியுமா அப்படின்னா டெலீட் பண்ண முடியாது. டிரான்சாக்ஷன்ஸை டெலீட் பண்ண முடியாது. ஸோ அக்கௌண்டண்ட்டுக்கு ஓனருக்கு என்ன பவரோ அதை நினைக்கலாம். அந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க. அதே மாதிரி ஆல்ட் ஒய் டேட்டா அதில் என்னென்ன இருக்குது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஆல்ட் இசட் அதில் என்னென்ன இருக்குது, ஆல்ட் ஓல என்னென்ன இருக்குது, ஆல்ட் ஈல என்னென்ன இருக்குது, ஆல்ட் எம், ஆல்ட் பி, F1ல் ட்ரபிள் ஷூட்டிங் ரிப்பேர், இந்த ட்ரபிள் ஷூட்டிங் கீழே என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி கொடுத்து. இப்போ நம்ம சமூக போகிறோம். முதல் கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் ஆஃப் டேலி பிரைம் த கம்பெனி லோகோ கேன் பி கிரியேட்டட். உங்களுக்கு கம்பெனியோடைய லோகோ வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல சொன்னால் தான் எதில் வந்து அந்த லோகோ வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திக்ஷா பேக்கேஜிங்கோடைய லோகோவை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். திக்ஷா பேக்கேஜிங் லோகோ, அதனுடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திக்ஷா பேக்கேஜிங், இதுதான் வந்து எங்கே இருக்குது திக்ஷா பேக்கேஜிங் காட்டுறோம். ஒரிஜினலாக திக்ஷா பேக்கேஜிங் இருக்குது. திக்ஷா பேக்கேஜிங் ஜஸ்ட் இருக்குது. ஓகே, இதுதான் திக்ஷா பேக்கேஜோட இமேஜ்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இந்த திக்ஷா பேக்கேஜிங் இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ண ஒரு நிமிஷம். அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஃபைலாக தான் இருக்கணும். இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், ஜேபிஜி ஃபைலாக தான் இருக்கணும். எப்படி நான் கொடுக்கணுங்கிறத சொல்லிடுறேன். திக்ஷா பேக்கேஜிங் கம்பெனி லோகோ, இதுதான் வந்து அந்த கம்பெனியோடைய லோகோ. இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஜேபிஜி ஃபைலாக நான் சேவ் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ணுறேன்னா திக்ஷா பேக்கேஜிங்கிற ஃபோல்டர்லேயே நம்ம சேவ் பண்ணுறோம். இந்த இடத்துல திக்ஷா பேக்கேஜிங் அப்படிங்கிற ஆடிட் அப்படிங்கிற இந்த இடத்துல லோகோ அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஆடிட்டில் லோகோ அப்படிங்கிற ஃபைலில் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைல் எங்கே இருக்குது, திக்ஷா பேக்கேஜிங்கில் லோகோவில் இருக்குது. இங்கே திக்ஷா பேக்கேஜிங்குள்ளே லோகோ அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் இருக்குது. லோகோவை எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இங்கே நேராக டேலியில் வாங்க. டேலியில் வந்துட்டு முன்னாடி F11 இருந்தது, இப்போ எங்கே இருக்குன்னு பார்ப்போம். Alt G லோகோவை டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர். ஓகேவா? என்ன பண்ணணும், டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர் வாங்க, என்டர் கொடுத்துட்டு இப்போ இதனுடைய லோகோ வரணும்னா என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து இது இந்த ஆக்சஸில் முடியாது, நம்ம அந்த ஆக்சஸில் நார்மல் அட்ரஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர். இப்போ லோகோ வேணால் என்ன பண்ணால் இந்த பில்லை எடுத்துட்டு Alt P Ctrl P, Alt P Ctrl Pயில் போய்ட்டு கான்ஃபிகர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கான்ஃபிகர் முதல்ல ப்ரிவியூவில் பாருங்கள். ப்ரிவியூவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோகோ இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம லோகோ ஆட் பண்ண போகிறோம். இந்த இன்வாய்ஸில் லோகோ இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம லோகோ ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுறதுனா, கான்ஃபிகர்னு போங்க, அதில் போய்ட்டு லோகோன்னு டைப் பண்ணுங்கள். ஷோ கம்பெனி லோகோ எஸ். இங்கே லோகோ பார்த்துருக்குல்ல, அந்த லோகோ பார்த்து நீங்கள் கொடுக்கணும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்பெசிஃபிக் பார்த்தில் எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல பண்ணிங்கன்னா லோகோ ஜேபிஜி ஃபார்மெட் வந்து காட்டும். அந்த ஜேபிஜி ஃபார்மெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl A கொடுங்க. இப்போ போய்ட்டு நீங்கள் ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கம்பெனியோடைய லோகோ வந்து உட்காரும். இந்த லோகோ வந்து எதில் வரும் அப்படிங்கிறதா கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து எங்கன்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் ஆஃப் டேலி பிரைம் த கம்பெனி லோகோ கேன் பி கிரியேட்டட் அப்படின்னா ரிமைண்டர் லெட்டர் அண்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இந்த ரெண்டு இடத்துல தான் வரும். ட்ரையல் பேலன்ஸ்லேயோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்லாம் வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்க்குறீங்க, Alt P Ctrl P ப்ரிவ்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோகோ இருக்குமானா இருக்காது. வேணால் கான்ஃபிகர் பண்ணி பாருங்கள், லோகோ அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள், வராது. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் போய் பாருங்கள், வராது. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயும் வராது. ரிமைண்டர் லெட்டர் அண்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்
ரிமைண்டர் லெட்டர் டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அதில் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஜரில் ஏதோ ஒரு பாக்கெட், இப்போ அஸ்தா பேக்கேஜிங் இருக்குது, இல்லை பேலன்ஸ் இல்லை. முதல்ல அவுட்ஸ்டாண்டிங் யாருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிளில் யார் குரூப் வைஸ் போகும். சன்ட்ரி டெட்டார். இப்போ வந்து டெபிட் பேலன்ஸ் இருக்குது, அபி பேக் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸ். ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம Alt P Control P அதில் போய்ட்டு கான்ஃபிகர் கொடுப்போம். கான்ஃபிகரில் லோகோவோட வேணும் அப்படின்னு கொடுப்போம். லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டில் வராது, ரிமைண்டர் அண்ட் கன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட்ஸ். இந்த இடத்துல ரிப்போர்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ரிமைண்டர் லெட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ரிமைண்டர் லெட்டர்னு கொடுத்துட்டு இப்போ போய்ட்டு லோகோ ட்ரை பண்ணுங்கள். ஷோ கம்பெனி லோகோ எஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கம்பெனி லோகோ எஸ் வேணும். எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபை பார்ட்டில் இந்த இடத்துல லோகோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு பிரிண்ட்டு ப்ரிவியூ பாருங்கள். உங்களுடைய கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இந்த மாதிரி சரி அவுட்ஸ்டாண்டிங் ரிமைண்டர் லெட்டரில் இந்த மாதிரி லோகோ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லையும் பிரிண்ட் ஆகும். Which field are mandatory in the sample Excel file for creating the party ledger during the import data processing to Tally Prime? Tally Prime la sample access sample Excel file அப்படினா டேட்டா வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு Alt O அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேனேஜ் கீழே சாம்பிள் எக்ஸல் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சாம்பிள் எக்ஸல் ஃபைலில் மாஸ்டருக்கு வேணுமா ட்ரான்சாக்ஷன் வேணும். சப்போஸ் மாஸ்டருக்கு வேணும் அப்படின்னா மாஸ்டரை செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் லெட்ஜர் வேணும் அப்படின்னா நேம் வந்து லெட்ஜர் நேமும் குரூப்பும் மேண்டேட்ரி, பாக்கியெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது. குரூப்புக்கு குரூப் நேமும் பேரண்ட் குரூப்பும் மேண்டேட்ரி. அதே மாதிரி நீங்கள் ஒன்றொன்றுக்கும் நீங்கள் மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஒன்றொன்றுக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ விச் ஃபீல்ட் ஆர் மேண்டேட்ரி அப்படின்னா நேம் அண்டு குரூப் ஃபீல்டு இஸ் மேண்டேட்ரி. நேம் அண்டு குரூப் ஃபீல்ட் இதுதான் வந்து மேண்டேட்ரி. பாக்கி ஃபீல்டெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது. நேம் அண்டு குரூப் ஃபீல்டு தான் மேண்டேட்ரி. மூணாவது கொஸ்டின், இன் Tally Prime while exporting the balance sheet to Excel format in the folder path, the Tally application path appears by default under the export configuration. In Tally Prime while exporting the balance sheet into Excel format, to Excel format, into Excel format, in the folder path the Tally application path appears by default under the export configuration. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டேலி எங்கே டிஃபால்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். டேலி வந்து எங்கே டிஃபால்ட்டாக அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து என்ன பண்ணால் இந்த டேலி மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா சியில் இருக்குது. சியில் ப்ரோக்ராம் ஃபைலில் இருக்குது. ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸு Tally Prime எடுக்கலாம். அங்கே தான் இந்த ஃபைல்ஸ். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டை போய்ட்டு Alt E எக்ஸ்போர்ட் அதில் கரண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன ஆகுது, ஃபோல்டர் பார்த்துன்னு என்ன இருக்குது, சி ப்ரோக்ராம் ஃபைல் Tally அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதான். ஒரு பொருளை உங்கள் கையில் கொடுத்து இதை என் டேபிளில் வை அப்படின்னா என் டேபிளில் வைப்பீங்க. நான் எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னா என் இடத்துல வச்சுருவீங்க. இதை கொண்டு வந்து என்னுடைய அலமாரிகளில் பீரோவை திறந்து மேல் ரேக்கில் வைமா அப்படின்னா மேல் ரேக்கில் வைப்பீங்க. நான் ஒன்றுமே சொல்லலைன்னா இப்போ எனக்கு ஒரு டேபிளில் கொண்டு வச்சுருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வைக்கும். ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா Tally எங்கே இன்ஸ்டால் இருக்கோ அங்கே போய்ட்டு அதை வச்சுக்கோங்க. ரைட்டா? ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும்ல, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அதை ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும். அதனால் வந்து அதை வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சாம்பிள் ஃபைல் எக்ஸல் ஃபைல்ஸ் இன் Tally Prime? நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸல் டு Tally அப்படிங்கிறது நாளைக்கு மாஸ்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ரான்சாக்ஷன் ரெண்டுமே பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் எல்லோரும் சீக்கிரமாக, ஏன்னா அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ப்ரோக்ராம் எழுதணும்,
ஆரம்பத்துலேருந்து பார்த்தா தான் புரியும், இடையில பார்த்தா புரியாது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வந்து எப்படி மாஸ்டர்ஸை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, யூஸிங் மேப்பிங் மெத்தட், யூஸிங் சாம்பிள் எக்ஸல் ஃபைல் வச்சு எப்படி பண்ணுறது. நாளன்னைக்கு டிரான்சாக்ஷன் யூஸிங் மேப்பிங் மெத்தட், யூஸிங் சாம்பிள் எக்ஸல் ஃபைல் வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறது நாளைக்கு உங்களுக்கு நம்ம சொல்லி தருவோம். ஆனால் நாளைக்கு நீங்கள் ஷார்ப்பாக 6:30னா 6:30க்கு வந்துருக்கணும். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சாம்பிள் எக்ஸல் ஃபைல் இன் டேலி பிரைம்? சாம்பிள் எக்ஸல் ஃபைல் எதுக்கு இருக்குது? It assists in the challenging task of importing data into Tally Prime. It helps in easily importing data into Tally Prime without any manual entry. It assists in exporting transaction from the Tally. It is used to export masters from Tally Prime. What is the use of sample Excel file? Sample Excel file oda use enna? It helps in easily importing data into Tally Prime without any manual entry. மேனுவல் என்ட்ரி இல்லாமல் உங்களுக்கு டேலியில் என்ட்ரி பண்ண முடியும். அதுதான் ரைட் ஆன்சர் நினைக்கிறேன். 4வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்ப்போம். 4வது கொஸ்டினுக்கு பி தான் ரைட் ஆன்சர். ஸோ நான் சொன்ன மாதிரி இட் ஹெல்ப்ஸ் இன் ஈஸி இம்போர்ட்டிங் இன்டு டேலி பிரைம் வித்தவுட் எனி மேனுவல் என்ட்ரி. PDF is a read-only document. Yes, it is true only. PDF is a. What is the full form of ODBC? Open Database Connectivity. Open Database Connectivity is the right answer. In Tally Prime, it is not mandatory to take data backup before splitting data. அப்படிங்கிறது false. It is mandatory. கண்டிப்பாக எடுக்கணும். What is the navigation path to import the transaction in XML format in Tally Prime? XML formatல நீங்கள் Tally போனால் என்ன பண்ணணும்? From all to O import. அதில் போய்ட்டு மாஸ்டரையா டிரான்சாக்ஷன் இங்கே வந்து எந்த ஃபைல் எக்ஸல் ஜேசன் எக்ஸ்எம்எல். ஸோ எக்ஸ்எம்எல் ஃபைல் வேணால் இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ கேட்வே ஆஃப் டேலி ஆல் டு ஓ டிரான்சாக்ஷன் இம்போர்ட் பண்ணால் ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல் டு ஓ டிரான்சாக்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். த டேலி பிரைம் அலோஸ் டு ஸ்பிட் த கம்பெனி டேட்டா ஆஃப்டர் டேக்கிங் டேட்டா பேக்கப். ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். In Tally Prime, by selecting a single company, we can compare the balance sheet of multiple companies. False. Suppose நீங்கள் மல்டிபிள் கம்பெனி வந்து ஒரு கம்பெனி இருக்குது ஆல்ரெடி, அந்த கம்பெனியோடைய டேட்டாவை இன்னொரு கம்பெனியோடு நீங்கள் கம்பேர் பண்ணால் 2 கம்பெனியும் ஓப்பனில் இருந்தால் தான் உங்களால் கம்பேர் பண்ண முடியும். ஒரே ஒரு கம்பெனியை மாத்திரம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை இன்னொரு கம்பெனியோட கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் இதை கம்பேர் எதுவும் பண்ண முடியாது. நான் இப்போ இன்னொரு கம்பெனி நான் செலக்ட் பண்ணுறேன். ஆல்ட்டு கேல போய்ட்டு செலக்ட் கம்பெனியில் போகிறேன், வேறு ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஈயில் 123 பேட்ச்லேருந்து இன்னொரு கம்பெனி நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் குஷ்பு எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இது கம்பெனி. இந்த கம்பெனி நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கம்பெனியை லோட் பண்ணுவோம். இப்போ 2 கம்பெனி இருக்குது, குஷ்பு எலக்ட்ரானிக்ஸ் இது. பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா இப்போ குஷ்பு எலக்ட்ரானிக்ஸ் தான் பார்க்குறீங்க. கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? இங்கே ஆல்டிஎன் ஆட்டோ காலமில் கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே திக்ஷா பேக்கேஜிங்கோடைய டேட்டாவையும் குஷ்புவோட கம்பெனியோடைய டேட்டாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ கம்பேரிசன் பண்ணி பார்க்கணுன்னா 2 டேட்டா ஓப்பனில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். ஆல்டிஎனில் போய்ட்டு கம்பெனி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா 2 கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு 2 கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட், 2 கம்பெனியோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரையல் பேலன்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் சரி 2 கம்பெனியும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பை செலக்டிங் ஏ சிங்கிள் கம்பெனி, இது வந்து ஃபால்ஸ். டபுள் கம்பெனி தான் பண்ணணும். த கம்பெனி லோகோ cannot be printed on which of the following vouchers in Tally Prime? கான்ட்ராவில் வராது, பர்ச்சேஸில் வராது, பாக்கி எல்லாத்துலேயும் வரும். டெபிட் நோட்டு, ரெசிப்ட்டு, பேமெண்ட்டு, சேல்ஸ் வவுச்சர் எல்லாத்துலேயும் வரும். வித்தின் Tally Prime, the masters and transaction can be exported and imported using only the XML file. முன்னாடி வெறும் XML தான் இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைலாகவும் இருக்குது. எக்ஸலையும் போட்டுருக்கோம். In Tally Prime, if the save view is activated for the balance sheet report and marked as default view, what is the navigation path to alter default view of balance sheet report?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் போய் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய சேவ் வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய சேவ் வியூ. இதை வந்து எல்லா வியூக்கும் நீங்கள் எல்லா கம்பெனிக்கும் இதே பேரோட நான் வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்னு பார்த்தீங்கன்னா இது வந்துடும். இப்போ இதை வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பி பேசிஸ் ஆஃப் நான் சேஞ்ச் வியூ. சேஞ்ச் வியூவில் போய்ட்டு டெலீட் சேவ்டு வியூ, அந்த இடத்துல டெலீட் சேவ்டு வியூ, அதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வியூ. இந்த வியூவை எனக்கு டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணேன். என்ன பண்ணணும்? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கண்ட்ரோல் ஹெச் சேஞ்ச் வியூ, அதில் டெலீட் சேவ்டு வியூ, அதுதான் ரைட்டான ஆன்சர். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி கண்ட்ரோல் ஹெச் சேஞ்ச் வியூ, பேலன்ஸ் ஷீட்டு என்டர் ஆன் செட் ஆல்டர் டிஃபால்ட் வேல்யூ. கேட்வே ஆஃப் டேலி கண்ட்ரோல் ஹெச் சேஞ்ச் வியூ கிடையாது. ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி பேலன்ஸ் ஷீட் கண்ட்ரோல் ஹெச் சேஞ்ச் வியூ என்டர் ஆன் செட் ஆல்டர் டிஃபால்ட் வியூ. பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு கண்ட்ரோல் ஹெச் ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி பேலன்ஸ் ஷீட் கண்ட்ரோல் ஹெச் சேஞ்ச் வியூ, அதில் போய்ட்டு செட் ஆல்டர் டிஃபால்ட் வியூ, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கணும். So fourth one is the right answer. In which of the following screen of Tally Prime we save view, the save view option cannot be used? எங்கே வந்து பண்ண முடியாது அப்படின்னா லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீனில் பண்ண முடியாது, அதே மாதிரி லெட்ஜர் கிரியேஷன் ஸ்க்ரீன்லையும் பண்ண முடியாது. பாக்கி எல்லாத்துலேயும் சேவ் வியூ உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி கிரியேட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறீங்க, சேவ் வியூ ஆப்ஷன் இருக்கா? இல்லை. அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீன், ஆல்டரில் போய்ட்டு லெட்ஜர், இங்கே வந்து சேவ் வியூ இருக்கானா? கிடையாது. அதுவே நீங்கள் வந்து மற்ற ஆப்ஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அங்கே போய்ட்டு சேவ் வியூ இருக்குது, ஸ்டாக் சம்மரி சேவ் வியூ இருக்குது, கண்ட்ரோல் வியூ. ஸோ பேலன்ஸ் ஷீட் அங்கே பார்த்தீங்கன்னா சேவ் வியூ. ஸோ மற்ற எல்லாத்துலேயும் இருக்குது. எங்கே இல்லை? ட்ரையல் பேலன்ஸ் இருக்குது, டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் ஆல்டிஎல் சேவ் வியூ இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த ரெண்டு இடத்துல எந்த இடம்? லெட்ஜர் கிரியேஷன் அண்ட் லெட்ஜர் ஆல்ட்ரேஷன் ஸ்க்ரீன், அங்கே போய்ட்டு நீங்கள் பண்ணி பார்க்க முடியும். In Tally Prime, while exporting transaction from gateway of Tally, the option include dependent master is auto set to yes. True is the right answer. In Tally Prime, while exporting transactions from gateway of Tally, Tallyல நீங்கள் டிரான்சாக்ஷனை இம்போர்ட் பண்ணும்போது இன்க்ளூடு டிபெண்டன்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக அது எஸ்ல தான். டிட்டர்மைன் த ப்ராசஸ் தட் அசிஸ்ட் இன் இம்போர்ட்டிங் டேட்டா ஃப்ரம் அன் எக்ஸல் ஃபைல் இன்டு டேலி ஃபைல். இப்போ எக்ஸல் ஃபைல் அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டிட்டர்மைன் த ப்ராசஸ் தட் அசிஸ்ட் இன் இம்போர்ட்டிங் டேட்டா, கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன், create mapping templates for report, export data by using தப்பு, create mapping template for transaction, create mapping template for report தப்பு, create mapping template for transaction, create mapping template for master, export data by using கிடையாது. இதுதான் வந்து சரியான விடை. create mapping template for masters, create mapping templates for transaction, import data by using mapping templates is the right answer. நீ எக்ஸல் ஃபைலை டேலிக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு டிரான்சாக்ஷன் அந்த டிரான்சாக்ஷன் ஃபைலை டேலிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, எக்ஸல் டு டேலி ரெண்டு ஆப்ஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் ஃபைல் ப்ரோக்ராம் எழுதி உள்ளதுக்கு போடலாம், இல்லை சாம்பிள் எக்ஸல் ஃபைல் கொடுத்துருப்பாங்க, அந்த சாம்பிள் எக்ஸல் ஃபைலில் உன்னுடைய டேட்டாவை அதில் போட்டு அங்கேருந்து போகும். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சாம்பிள் எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் போட்டுக்கலாம், ப்ரோக்ராம் எழுதுச்சுன்னா நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி போடலாம். இந்த ப்ரோக்ராம் எழுதுறதுலாம் ஒன்றும் பெரிய கம்பல்சரி வேலையெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படின்றது. மேப்பிங் டெம்ப்ளேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் நீ பர்ச்சேஸ் என்ட்ரி போகிறோன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் DF9, அதில் நீ டேட்டா செலக்ட் பண்ணுற, ஒன்று செலக்ட் பண்ணலாம், எங்கெங்கே எழுத போடுவாங்க. அதே மாதிரி அங்கே மேப்பிங் டெம்ப்ளேட்டில் ப்ரோக்ராம் எழுதணும், எது எங்கெங்கே வந்து உட்காரணும், டேட்டில் டேட் வந்து உட்காரணும், இன்வாய்ஸில் இன்வாய்ஸ். ஸோ தட் ஒரு ப்ரோக்ராம் செட்டப் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் செட்டப்பை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு
முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ப்ரோக்ராமிங் கிரியேட் பண்ணுறது, அந்த ப்ரோக்ராமிங் கிரியேட். ஃபஸ்ட்டு வந்து நீ மாஸ்டர்ஸை கிரியேட் பண்ணி மாஸ்டர் உள்ளே தூக்கி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் டிரான்சாக்ஷனை நீ உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் மாஸ்டர் ஃபஸ்ட்டு, அடுத்தது கிரியேட் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு. ரெண்டுக்கும் மேப்பிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கிரியேட் யூஸிங் மேப்பிங் டெம்ப்ளேட், டிரான்சாக்ஷனுடைய மேப்பிங் டெம்ப்ளேட்டை மாஸ்டரோட மேப்பிங் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி மாஸ்டரை இம்போர்ட் பண்ணிக்கணும். மாஸ்டரை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிரான்சாக்ஷனுடைய மேப்பிங் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷனை இம்போர்ட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். நாளைக்கு நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். நாளைக்கு ஃப்ரீ கிளாஸ் பார்ப்போம். வாட் இஸ் த நேவிகேஷன் பாத் டு செலக்ட் த ஆப்ஷன் ஃப்ரம் இக்னோர் டூப்ளிகேட்ஸ் வைல் இம்போர்ட் மாஸ்டர்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மாஸ்டர்ஸில் இக்னோர் டூப்ளிகேட் வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஓ இம்போர்ட்டு டிரான்சாக்ஷனில் யூஸிங் மேப்பிங் டெம்ப்ளேட், அந்த மாதிரி மேப்பிங் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணும்போது அல்லது மாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது மாடிஃபை வித் நியூ டேட்டா, இக்னோர் ப்ரீவியஸ் டேட்டா, இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் பார்ப்போம். அது இம்போர்ட்டில் இருக்குது. எங்கே இருக்குன்னா ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஓ மாஸ்டர்ஸில் ப்ரோக்ராம் ஃபைல் இப்போ இல்லை நம்மள்கிட்ட, இருந்துச்சுன்னா காட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ், இக்னோர் டூப்ளிகேட், மாடிஃபை வித் நியூ டேட்டா. இது வந்து எங்கே வரும் அப்படின்னா மாஸ்டர்ஸ்லாம் வரும். கம்பைன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா இப்போ ஏன்னு ஒரு லெட்ஜர் ஆல்ரெடி டேலியில் இருக்குது, அதே ஏ லெட்ஜர் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஏ லெட்ஜரில் 10,000 இருக்குது, இதில் 15,000 இருக்குன்னா ஏ 2 ஒன்றாக்கி 20,000 ஆக்கிடும். அது வந்து கம்பைன். இக்னோர் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா டூப்ளிகேட் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னு ஒரு 15,000 இருக்கா, இன்னொரு ஏ 15,000 தனித்தனியாக, இக்னோர் டூப்ளிகேட்ஸ். மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படின்னா ஏல 15,000 இருக்குது, புது ஏல நீ இம்போர்ட் பண்ணும்போது 30,000 இருக்குது. அப்போ அந்த 15,000 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 30,000, அது மாடிஃபை வித் நியூ டேட்டா. ஸோ மாஸ்டர் இம்போர்ட் பண்ணும்போது இந்த 3 ஆப்ஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். தெளிவு இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு போட்ட எஃபர்ட் பெஸ்ட். ஸோ கேட்வே ஆஃப் டேலி கண்ட்ரோல் ஓ செலக்ட் பிஹேவியர் ஆஃப் ரிப்போர்ட். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஓ மாஸ்டர்ஸ் பிஹேவியர் இக்னோர் டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட்ஸ் வந்து இக்னோர் டூப்ளிகேட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஓ மாஸ்டர். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி ஆல்ட் ஓ மாஸ்டர், அதில் போயிட்டு இக்னோர் டூப்ளிகேட்ஸ். 18வது கொஸ்டின், ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்போர்ட் ஆஃப் டேலி பிரைம் வி கேன் வியூ த டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்ஜர்ஸ் டு மேட்ச் த மாஸ்டர்ஸ். எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் போய் பார்க்கலாம். உங்ககிட்ட எத்தனை மாஸ்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை டிரான்சாக்ஷன் இருக்காங்கிறது கேட்வே ஆஃப் டேலி டிஎஸ்எஸ், இதுக்கு பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்கு பேர் என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிஎஸ்எஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் என்ட்ரியாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ இருக்குது. டிஎஸ்எஸ் பாருங்கள் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குங்கிறது தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் மொத்தம் 2341 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இத்தனை வச்சுட்டேன். இங்கே மாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 885 லெட்டர் டிஃபால்ட் குரூப்பு. ஸோ இது எங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன சொல்கிறீங்க, கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அதில் டிஎஸ்எஸ் 2 வாட்டி எஸ். முதல் எஸ்க்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ரெண்டாவது எஸ்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் நம்பர் ஆஃப் மாஸ்டர்ஸ். What is the navigation path to select the file format HTML while exporting the table from Tally? இப்போ டிஸ்பிளே டேபிள் பாருங்கள், இதை வந்து HTML ஃபார்மேட்டில் நம்ம பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா XMLங்கிறது மார்க்அப் லாங்குவேஜ், HTML அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அது வந்து வெப்சைட் உள்ள ஃபார்மேட். இப்போ வந்து HTML கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும், Alt-E போயிட்டு கரண்ட்டை பண்ணணுமா, அதர்ஸ் கரண்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஃபிகர்னு ஒரு ஆப்ஷன், இந்த கான்ஃபிகர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் ஃபார்மேட் இருக்குல்ல, இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இத்தனை ஃபார்மேட் இருக்குது. உனக்கு வந்து HTML தான் வேணும் அப்படின்னா HTML அப்படின்னு செலக்ட் பண்ணி Ctrl+A கொடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணால் உங்களுக்கு இதுதான் HTML ஃபார்மேட். HTML ஃபார்மேட் ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலி daybook Alt-E change file format.
20வது கொஸ்டின் இன் டேலி பிரைம் வாட் இஸ் த நேவிகேஷன் பாத் டு செட் த நம்பர் ஆஃப் பேஜஸ் டு பிரிண்ட் ஃப்ரம் த பர்ச்சேஸ் வவுச்சர் ஆட்டோமேஷன். நம்பர் ஆஃப் பேஜஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர்லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் என்டர் 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 நம்பர் ஆஃப் பேஜஸ் வேணும். ஆல்ட் பி கண்ட்ரோல் பி கொடுக்குறீங்க. அதில் நம்பர் ஆஃப் பேஜஸ் வேணும் அப்படின்னா F5 நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை பேஜ், ஒரு 10 பேஜ் அப்படின்னா 10 பேஜ், 20 பேஜ்னா 20 பேஜ். ஸோ தட் இப்போதைக்கு நம்ம மூவிங் டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலில் ஒரு 20 கொஸ்டின் பார்த்தோம். நாளைக்கு நம்ம எக்ஸல் ஃபைலை யூஸ் பண்ணி மாஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வரீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு நாளைக்கு யாரும் லீவ் போட்டுறாதீங்க, லேட்டாக வராதிங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 6:30க்கு நான் கிளாஸ் ஆரம்பிச்சிடுவேன் இப்போயே சொல்லிட்டேன். ஸோ தட் தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவதும் நான் உங்கள் டாலி ஸ்ரீனிவாசன். தேங்க்யூ.